வணக்கம். சிறகடிக்க சீரியலில் முத்து, மனோஜ் அவங்க அப்பா 3 பேருமே உள்ளே வராங்க படுக்கிறதுக்காக. அப்பா நீங்கள் இப்போவும் கொரட்டை விடுறீங்களா? நீங்கள் சின்ன வயசுலலாம் கொரட்டை விடுவீங்க, அதனால தான் நான் உங்கள் கூட படுக்கிறதில்ல. இப்போ கூட அப்படியே விடுறீங்களான்ட்டு மனோஜ் கேட்குறாரு. அவர் கஷ்டப்பட்டுட்டு வந்து தூங்கினாக்கா உடம்பு வலிக்கும் போது அப்படி தானே தூக்கம் வரும். உன்ன மாதிரி போயிட்டு பார்க்கில் தூங்கிட்டு வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதனால் அவர் அப்படி தான் தூங்குவார். உனக்கு பிடிக்கல, நீ காதில் பஞ்சு வச்சுட்டு தூங்குடான்ட்டு. அதுக்கப்புறமா முத்து சொல்கிறாரு, அப்பா சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கன்ட்டு. தூக்கம் வருது, முதல்ல தூங்க சொல்லுங்கள், நான் காலையில் கடைக்கு போகணுன்னிட்டு. நீ தூங்குடா, நானும் கதை கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கும் தூக்கம் வருதுன்ட்டு. சரிப்பா நீங்கள் சொல்லலை, நான் சொல்கிறேன்ட்டு இவர் மனோஜ் பணம் எடுத்துகிட்டு ஓடி போனது ஏமாந்த நின்னதெல்லாம் கதையாக சொல்கிறாரு. அதை கேட்டு அவருக்கு தூக்கம் வருது, எரிச்சலும் வருது. இவர் பேசுகிறத வச்சு அவருக்கு அங்கே இவர் கதை சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்து தூக்கம் வராமல் மனோஜ் வெளியில் எழுந்து வந்துடுறாரு. இதே நேரத்தில் ரோகிணி தூங்குறதுக்கு வராங்க. விஜயா கிட்ட கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க மீனா. அப்போ நீ வந்துட்டியாம்மா, எங்கே இவ கூட படுக்கணுமே நான் நினச்சேன்ட்டு. அப்போ நான் என்னை தூங்குறதுக்காகத்தான் வர சொன்னீங்களான்னா, இல்லைம்மா இவ கூட சேர்ந்து படுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுன்ட்டு இவங்க 2 பேர் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜயா கொரட்டை விடுறாங்க. ரோகிணி ஷாக் ஆகிட்டு இருந்தாக்கா, இவங்க தான் கொரட்டை விடுறாங்க, மோட்டர் வர மாதிரி இருக்குதுன்னுட்டு. இவங்க பெட்ஷீட்டை போற்றி பார்க்குறாங்க, தலைக்காணி மேலே வச்சு வைக்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு தடவைக்கும் விஜயா தள்ளி விட்டுடுறாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகுது, அங்கே தூங்க முடியல. ஆனால் மீனா மட்டும் நல்லா தூங்குறாங்களான்ட்டு இவங்க புலம்பிக்கிட்டே வெளியில் வராங்க. மனோஜ் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் தூங்கலான்ட்டு அங்கே என்ன தூங்க விட்டுறாம சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதனால தூங்க முடியாமல் வெளியில் வந்துட்டான்ட்டு. ஏன் நீ தூங்கலான்னு, என்னால் அங்கே தூங்க முடியல. இதுக்கு மேலே ஒரு வாரம் நம்ம வெளியில் தான் ஆரம்பித்த இடத்துக்கு போய் வந்துட்டுமேனுட்டு இவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு தூங்குறதுக்கு போகிறாங்க. பொழுது விடிஞ்சு விஜயா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா எழுந்து வராங்க. தூங்கி எழுந்து வரதுக்கு இவ்வளோ நேரமாக, ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன போயிட்டு சமையல் செய்யக்கூடாதா? எல்லோரும் வேலைக்கு போகணும், சாப்பிட்றது இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு உடம்பு முடியல, வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு நாள் லீவ் இருக்குது, எனக்கு லீவ் இல்லை. இன்றைக்காவது ஒரு நாளைக்கு லீவ் கொடுங்க, எனக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லா தானே இருக்க, இப்போ நல்லா தானே தூங்கி எந்திரிச்சிட்டு வர, போயிட்டு சமையல் செய்யன்றாங்க. இந்த இடத்துல முத்துவோட அப்பா வராரு. என்ன பிரச்சனை, காலையில் எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டியான்னுட்டு இவன் சமையல் செய்யலைன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, என்னால் முடியல மாமா, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன்னுட்டு. அவளு தான் உடம்பு சரியில்லை, அவளை எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போயிட்டு சமையல் செய்ய வேண்டியது தானேன்ட்டு. அந்த நேரத்தில் மனோஜ் ரோகிணி வந்து நிற்கிறாங்க. கடைக்கிழமணும் சாப்பிடணுன்னுட்டு. பார்த்தீங்களா இப்போ இவ சமையல் செய்யலை, இவங்க வேற ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்கன்ட்டு. முத்து உள்ளேருந்து வெளியில் வராரு. என்னன்னுட்டு கையில் கரண்டியோட வராரு. என்னடா நீ சமையல் காட்டிலேருந்து வர கரண்டியோட வரேன்னு கேட்டவுடனே, மீனா உடம்பு சரியில்லை, அதனால் கஞ்சி பண்ணிக்கிட்டு இருப்பா, இதுக்கு மேலே அவள் செய்ய மாட்டா, அவங்கள செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது விஜயா திட்டுறாங்க. இத்தனை நாள் அவள் தானே செஞ்சுட்டு இருந்தான்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அவங்கள தானே இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க தான் எடுத்துக்கினாங்கன்ட்டு. இது நான் ஓட்டல, ஒவ்வொருத்துக்கு ஒன்று பிரித்து கொடுக்குறதுக்கு. இதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்கள செஞ்சு சாப்பிடுங்க. இது மீனாவோட தப்பு தான், அவள் பண்ணதுனால தான் இப்போ எல்லாருமே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவள் உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு நாள் ரெஸ்ட் கூட எடுக்கக்கூடாதான்ட்டு முத்து திட்டுறாரு. அதில் ரவி ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி எங்கள் அப்பா ரெஸ்ட் எடுத்துங்கன்னுட்டு, சரி மற்றவங்க இருக்காங்களா செய்யிட்டுன்ட்டு முத்துவோட அப்பா சொல்லும்போது, எனக்கு சமையலாம் செய்ய தெரியாது, அதனால தான் நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனுக்கு சமையல் செய்ய தெரியுமேன்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரவி ஷாக் ஆகுறாரு. அவங்கெல்லாம் மீனா சமையல் செய்யலை, அதனால் சாப்பிட முடியாது, லேட் ஆகுதுன்ட்டு அவங்களாம் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு 4 பேரும் வெளியில் கிளம்பிடுறாங்க. விஜயா திட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக அவங்க 4 பேருமே காலை வயிறோட வெளியில் போகிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் மட்டும் போய்ட்டு சமையல் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னிட்டு அவங்க திட்டிட்டு போய்ட்றாங்க. மீனா உள்ளே வந்து சாமான் கழுவி சமையல் செய்யணுன்ட்டு ஆரம்பிக்கிறாங்க வேலையை. முத்து வந்து திட்டுறாரு. தொட்டு பார்க்குறாரு. நேற்று ஜுரம் அடிச்சதை விட இப்போ ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குது, கிளம்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு. ப்ரோமோவில் ரோகிணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அழுதுகிட்டு என்னம்மான்ட்டு கேட்குறாங்க. கிறிஷுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கன்றாங்க. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாடுறாங்க. அந்த இடத்துல முத்து மீனா எதிரில் வந்து நிற்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.